Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு சட்னி வெரைட்டியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா வெந்தய தோசை. நான் சொல்ற இந்த மெஷர்மென்ட்ல நீங்க வெந்தய தோசைக்கு ஊற போட்டீங்க அப்படினா இந்த மாதிரி கிறிஸ்பியா மெலிசா நம்ம வந்து வெந்தய தோசையை வாக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படினு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம். 1 டேபிள் ஸ்பூனும் 1 டீஸ்பூனும் வெந்தயம் எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா அலம்பிக்கணும். முதல்ல இதை அலம்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்குமாவது ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஊற போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மெலிசாக ரொம்ப நல்லா வரும். நான் இதை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆகிடுத்து. இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன். நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட மிக்ஸி இருந்தால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் ஓவர் நைட் இதை புளிக்க வைக்க போகிறேன். இது ஓவர் நைட் புளிச்சாதான் தோசை வந்து கசக்காமல் இருக்கும். ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக கசக்கும். அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். இப்போது சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் பூண்டு, இதை தோலை உரித்து எடுத்துட்டுருக்கேன். இது தோல் எப்படி ஈஸியாக உரிக்கணும் அப்படிங்கிற வீடியோ, கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இப்போது நான் இதை உரித்து எடுத்துட்டுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்து சேர்த்துட்டுருக்கேன். எதுக்கு இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன் அப்படின்னா பூண்டு சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை ஜாஸ்தி பண்ணும். அதனால நான் வந்து இது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். அதாவது சுற்றக்கூடாது, அந்த பூண்டு வந்து சுற்றக்கூடாது, ஏன்னா வதங்கினா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கிண்டு இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுன்னா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இதை வந்து நான் இந்த மிக்ஸி ஜார் போட்டு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துண்டு இது கூட வந்து நான் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து பேடிகை மிளகாவும் சேர்த்துட்டுருக்கேன், நார்மல் மிளகாவும் சேர்த்துட்டுருக்கேன். பேடிகை மிளகா வந்து கலருக்கு மட்டும்தான், நார்மல் மிளகா தான் காரம். மிளகா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி சேர்த்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் பூண்டுலேயே காரம் இருக்கும், அதனால் மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெல்லம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பூண்டோட காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன், பொடிச்ச வெல்லம். நீங்களும் வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த நம்ம பூண்டு வெங்காயம் வதக்கின வானலிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது வந்து பேசிக் தாளிப்பு தான். இதை போட்டுண்டு லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சுக்கோங்க. இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே சேருங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்கும். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி விட்ட தண்ணி போரும் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். வந்து வதக்கி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நிறையா கூட பண்ணி வச்சுருக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெந்தய தோசை, அப்புறம் வந்து ஓட்ஸ் தோசை, நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஓட்ஸ் தோசை, அதுக்கெல்லாம் இது வந்து நல்ல காம்பினேஷன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ சட்னி ரெடி பண்ணிட்டாச்சு. அடுத்ததான் நம்ம தோசை வாக்க போகிறோம். நான் வந்து ஒரு தோசை கல்லை சூடை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா புளிச்சு வந்துடுது. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா தான் தோசை வந்து கசக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தோசை மாவு பதத்தில் நான் கரைச்சிட்டுருக்கேன். இப்போது கல்லில் நம்ம ஃபஸ்ட்டு தோசை வந்து நான் வந்து ஊத்தப்பம் மாதிரி தான் வாற்றி காமிக்க போகிறேன்.
ரொம்ப மெலிசாக வாக்கலை, கொஞ்சம் தடியாகவே வாக்குறேன். இதில் நம்ம இஷ்டம். இதில் கேரட்டு அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்து கூட வாக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துண்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்க போகிறேன். இந்த மூடி போட்டு மூடி வேக வைக்கிறதுனால நம்ம திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கமும் வெந்தாச்சு. நான் எடுத்துடுறேன். அடுத்தது மெலிசா தோசை வாக்குறேன். இப்போ மெலிஸ் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தோசை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வெந்தய தோசை ரெடி ஆகிடுது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபி. இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காலம்பரை ஃபில்டர் காஃபியோட தோசை ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.